आईफोन जीतने के लिए तैयार हो जाओ। सोनिक देखो आईफोन जीतो कॉन्टेस्ट सोमवार से शुक्रवार सुबह 10 बजे से 12 बजे तक सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. ரொம்ப வேகமா திலாவர் கான் மோட்டு கிட்ட வந்துகிட்டு இருக்காரு. அடடா என்னது இது? மோட்டு தன்னோட குதிரையில இருந்து கீழே விழுந்துட்டாரு. ஏய் மோட்டு பாத்து பத்திரண்டா. அட கடவுளே, மோட்டு கீழே விழுந்துட்டாரு. மோட்டோட சத்தம் கேட்டதும் துஃபான் நின்னுடுச்சு. மோட்டோட சத்தம் கேட்டு மத்த குதிரைகளும் நின்னுடுச்சு. அப்புறம் மோட்டோட குதிரை திரும்பவும் மோட்டு கிட்ட ஓடுது. ரைடர்ஸ் அவங்க குதிரைகளை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாவ், இப்படி ஒரு காட்சியை நான் இதுவரையும் பார்த்தது இல்ல. Thank you. போலா தூஃபான். மோட்டு மறுபடியும் குதிரையில ஏறி ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அன்பிலீவபிள். மோட்டு திலாவர் கான ரொம்ப வேகமா நெருங்கிட்டு இருக்காரு. அடேங்கப்பா வந்துட்டாரு. சீக்கிரம் போக்கனா, இது நம்மளோட மான பிரச்சனை, விடக்கூடாது. போ போ, சீக்கிரம் போ. இப்ப நீங்களே பாக்குறீங்க, மோட்டும் திலாவர் கானும் மாறி மாறி முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. சபாஷ். இங்க பாரு, நான் சொல்றது நல்லா கவனமா கேளு. உன் திறமையை காட்டணும், நாம ஜெயிக்கணும். இத உன்னோட முதல் ரேஸ், கடைசி ரேஸும் கூட. இந்த ரேஸுக்கு அப்புறம் நான் உன்னை பத்திரமா காட்டிலே கொண்டு போய் திருப்பி விட்டுருவேன். நாம ஜெயிக்கணும். வேகமா, சபாஷ், வேகம். மோட்டு திலாவர் கான முந்திக்கிட்டு போறாரு. வெரி குட் மோட்டு, வெரி குட் மோட்டு, வெரி குட். மோட்டுவுக்கும் திலாவருக்கும் இடைவெளி ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. மோட்டு வெற்றி கோட்டை நெருங்கிக்கிட்டு இருக்காரு. அதே போல திலாவர் கானும் நெருங்கிக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. அடேங்கப்பா, மோட்டு ஜெயிச்சிட்டாரு. இந்த ரேஸ்ல மோட்டு ஜெயிச்சிட்டாரு. மோட்டு இஸ் தி நியூ சாம்பியன். என்னால நம்பவே முடியல. எப்படி நடந்துச்சு இதெல்லாம்? ஒரு சாதாரண காட்டு குதிரை கிட்ட என் குதிரை தோத்துருச்சே, என்ன பண்றது? திலாவர் கான் முதலாளி ஐயா, அந்த குதிரையும் சாதாரணமான குதிரை இல்ல, அப்புறம் அந்த ஆளும் சாதாரணமான ஆள் கிடையாது. அவனை வேணும்னா நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவன் ரொம்ப தைரியசாலி, அப்புறம் ரொம்ப வெகுலியும் கூட. நம்ம சிட்டி ஆஃப் கோல்ட தேடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆளும் தேவை. நான் இத பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்னத்த யோசிச்சுட்டு இருந்தீங்க? நான் சொன்னனாலதான் நீங்களும் சொல்றீங்க. சரி சரி, நீ சொன்னதால தான் நான் இத சொன்னேன். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் இனிமே என்ன பண்ண போறேன்னு. இன்னைக்கு துஃபான் உண்மையில பட்டைய கிளப்பிட்டான். நன்றி நண்பா, ரேஸ்ல உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல. பாசக்கார பயல்களா இருக்காங்களே. போயிட்டு வா நண்பா. இங்க பாரு பாச குதிரை, நீங்க கிளம்பலாம். இங்க பாரு மோட்டோ. திலாவர் கான், நீங்க இங்கயா? இங்க பாருங்க, எங்களோட வாழ்த்துக்களை பணிவோட நீங்க ஏத்துக்கணும். இங்க பாருங்க, நான் இதுவரைக்கும் எல்லாரை விட நல்லா குதிரை ஓட்டுறதா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க குதிரை ஓட்டுற வேகத்தை பார்த்ததும் நான் உங்களுக்கு ரசிகனா ஆயிட்டேன். என்னோட குதிரை இதுவரைக்கும் எந்த ரேஸ்லயும் தோத்ததே இல்ல. ஆனா நீங்க வந்து என் குதிரையை தோக்கடிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு நான் கொடுக்கிற இந்த பரிசை நீங்க ஏத்துக்கணும். இவ்வளவு தங்க நாணயங்களை நான் என்னோட இருதவத்தை எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்ததே இல்லையப்பா. என் உயிர் நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, இது சொக்க தங்கம் போ. திலாவர் கான் அவர்களே, நீங்க மிகப்பெரிய ஒரு மனுஷன். இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட இருந்து இதையெல்லாம் வாங்க முடியாது. இங்க பாருங்க, இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. நீங்க மட்டும் ஏன் நகரத்துல இருந்தீங்கன்னா இதை விட பெரிய பெரிய பரிசுகள்லாம் நான் கொடுத்து மகிழ்விச்சிருப்பேன் உங்களை. நீங்க மட்டும் ஏன் நகரத்துல இருந்தீங்கன்னா. திலாவர் கான், நீங்க உங்களோட வீட்டு விஷயத்த எல்லாரும் எதிர்க்க சொல்லிடாதீங்க. இங்க பாருங்க, நான் கொடுக்கிற பரிசை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்களை மாதிரி ஒரு தைரியசாலிய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. இங்க பாருங்க, உங்களை மாதிரி ஒரு தைரியசாலி என் நாட்டுல இருந்திருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? திலாவர் கான், உங்களோட வீட்டு விஷயத்த இப்படி வெளியெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. சாரி.
நான் ஒரு பெரிய முட்டாள். திலாவர் கான் சார், என்ன பிரச்சனை சொல்லுங்களேன். ஏதோ நீங்க சொல்ல வரீங்க, அப்புறம் பாதியிலேயே விஷயத்தை நிறுத்திடுறீங்க. அட சொல்லுங்க சார். இவ என்னோட மனைவி. இவளோட பேரு குலே பகாவலி. இவகிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன, நான் வீட்டு விஷயத்தை வெளியில பேச மாட்டா. நான் இங்க சந்தோஷமா இருக்க வந்திருக்கேன். இந்த நேரத்துல துக்கமான சில விஷயங்களை என்னால பேச முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் சரி. என்னோட துக்கத்தை ஏன் மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும்? திலாவர் கான் அவர்களே, உங்களோட துக்கம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்களோட துக்கத்தை நீங்க எங்ககிட்ட சொல்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னா தாராளமா சொல்லுங்க. எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க நிச்சயம் பண்ணிடுறோம். எவ்வளவு பெரிய துக்கத்தையும் அடுத்தவங்க கிட்ட சொன்னா எல்லாமே தானா குறைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். மோட்டு பத்துலு, உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? குலே பகாவலி, என்ன நீ மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. இப்ப என்னோட பொறுமையோட எல்லாம் உடஞ்சுகிட்டு இருக்கு. தினமும் எங்க அப்பா என்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னோட கிரீடத்தையும் என்னோட வாளையும் எப்ப தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பேன்னு கேக்குறாரு. நான் அவருக்கு என்ன பதில் சொல்றது? கிரீடமோ அப்புறம் வாளுமா இப்ப எங்கது? யார் எடுத்துட்டு போனா? பல வருஷங்களுக்கு முன்னாடி திருடங்க அதை திருடிட்டு போயிட்டாங்க. அதை கொண்டு போய் கோல்டன் மவுண்டனுக்கு அந்த பக்கமா மறைச்சு வச்சிட்டாங்க. கஜ கஜா, அப்ப அந்த மவுண்டன் ஃபுல்லா கோல்டா இருக்குமா? இல்ல, சூரிய வெளிச்சம் படும்போதுதான் அது தங்க கலர்ல மின்னும். நான் எத்தனையோ பேரை அனுப்பி வச்சேன், யாராலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க யாரும் தைரியசாலி இல்ல நண்பா. நான் இப்ப எங்க அப்பா கிட்ட போய் என்னன்னு பதில் சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அட அண்ணாச்சி, அழாதீங்க அழாதீங்க அழாதீங்க. நாங்க உங்க அப்பாவோட அந்த கிரீடத்தையும் வாளையும் தேடி கொண்டு வருவோம். ஒரு நண்பன் தான் இன்னொரு நண்பனுக்கு உதவி பண்ண முடியும். நாங்க உங்களோட நண்பர்கள், உங்க பிரச்சனையை தீர்த்து வைப்போம். நீ என்ன நண்பன் நான் சொன்ன அப்படின்னா எங்க அப்பாவோட வாளையும் கிரீடத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு நீ எனக்கு உதவி செய்வியா நண்பா? குலே பகாவலி, அந்த தட்டை என்கிட்ட கொடுங்க. மோட்டு பத்துலு, என்னோட நட்புக்காக இந்த பரிசை நீங்க ஏத்துக்குங்க. இப்ப நான் கிளம்புறேன். நீங்க எல்லாரும் வெற்றியோட வாங்க. உங்களுக்காக நான் ஆவலோட காத்துக்கிட்டு இருப்பேன். போயிட்டு வாங்க. என் நண்பன் கண்டிப்பா என் ஆசையை நிறைவேற்றிடுவான். பாருங்க. தேங்க்யூ, பை. மோட்டோ, திலாவர் கான் கூட நட்பு, அப்புறம் அந்த மனுஷன் நம்மளுக்கு பரிசு கொடுத்தது, இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமா நடக்கல மோட்டோ. எனக்கு என்னமோ இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு தோணுது மோட்டோ. பத்துலு, அவர் நமக்கு தங்க நாணயங்களை கொடுத்துட்டு போறாரு. நம்ம கிட்ட எதையும் எடுத்துட்டு போகலையே. இதுல பிரச்சனைக்கு என்னப்பா விஷயம் இருக்கு? நாம அவர்கிட்ட நட்புக்காக வாக்கு கொடுத்திருக்கோம். நண்பன் கொடுத்த வாக்கு அசைக்க முடியாத வாக்கு, தெரியும்ல? மோட்டு என்னைக்குமே அதை காப்பாத்துவான். சரி மோட்டோ, இனிமே நீ எங்க போனாலும் நானும் உன் கூடவே வந்துடுறேன். என்ன மோட்டோ? என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, கீழே ஒரு நகரம் தெரியுது. அதுதான் திலாவர் கானோட நகரம் போ. பைலட் அண்ணாச்சி, டக்குனு இந்த பக்கமா லேண்ட் பண்ணுங்க. அங்கதான் என் ஃப்ரெண்டோட ஊர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓ, எங்களால அந்த சிட்டிக்குள்ள இந்த பிளேனை லேண்ட் பண்ண முடியாது. அங்க ஏர்போர்ட்டே கிடையாது. ஏர்போர்ட் இங்க இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க லேண்ட் பண்றேன், அப்புறம் நீங்க பை ரோடு போயிடுங்க. என்ன ஐடியா? ஐயா, நாங்க இங்க இருந்து பை ரோடு வழியா போயிடுறோம். என்ன எல்லாரும் ஐடியா சொல்றீங்களா? அட ஆமாப்பா, கண்டிப்பா போகலாம். வாங்க கிளம்பலாம். இல்ல, நாம வானத்துல இருக்கோம்ப்பா. இங்க ரோடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க விளையாடுறீங்க தானே? யோ அண்ணாச்சி, கிளப்பு. என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, காரோட விங்ஸ் திறக்க மாட்டேங்குதுப்பா. ஐயோப்பா, விங்ஸ் திறக்கலனா என்ன ஆகும்? டாக்டர் ஜக்கா ஏதாவது பண்ணுங்க. இவ்வளவு வேகமா கார் கீழே போய் மூட்ட சொன்னா நம்ம வேகமா மேல போயிடுவோமாப்பா. மாமியாரே காப்பாத்துங்க. டாக்டர் ஜக்கா சார், நீங்க சரியான பட்டனை தானே அமைக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. எதுக்கு? ஆமாப்பா, என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நான் தப்பான பட்டன் அமைக்கிட்டப்பா. சரியான பட்டன் இதோ ரைட் சைடுல தான் இருக்கு.
அட என்னப்பா என்னாச்சு? இங்க பாருங்க, நாம எல்லாரும் பொழைச்சிட்டோம். சந்தோஷமா இருங்கப்பா. தப்புச்சுக்கம்மா. பத்துல மட்டும் உனக்கு பட்டனை பத்தி ஞாபகப்படுத்தல, நான் நீ பட்டனை மாத்தி அப்படிட்டு இருந்திருப்ப. நாங்களும் மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்து மேலேயே போயிருப்போம். மேப்ல போட்டிருக்கிறபடி நம்ம எல்லாரும் இந்த டைரக்ஷன்ல தான் போய் ஆகணும். கஜா கஜா, இந்த இடம் என்னப்பா இப்படி இருக்குது? ஒரு செடி இல்லை, ஒரு மரம் இல்லை, எங்க திரும்பினாலும் பாறையும் மண்ணுமா இருக்குதாப்பா. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, அங்க பாருங்க. அநேகமா அதுதான் கோல்டன் மவுண்டன் நினைக்கிறேன். ஆஹா, எவ்வளவு சூப்பரா இருக்கியா இடம். ஓ அடங்கப்பா. எப்பா சயின்டிஸ்ட், என்னது? கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். இன்னும் கிட்ட. பின்னால மலை இருக்கு, சீக்கிரம் இருந்து எஸ்கேப் ஆகு. வண்டி அடி. அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, இந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா நம்ம எப்படிப்பா தப்பிச்சு போக முடியும்? இவ்வளவு பெரிய தேலா. இப்ப மட்டும் நீ காரை இங்கிருந்து எடுக்கலனா இனி எப்பவுமே காரை இங்கிருந்து எடுக்க முடியாதுயா. எடியா. உண்மையிலேயே இவங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஆளுங்கள்ல. Stop the name of law. இது பாரத தாய் மீதான சட்டத்தின் மீதான சொல்றேன். நின்னுடு. சிங்கம் சார். ஏய், இங்க வா. டாடா. வருது. எந்திரிங்க சார். ஓ இல்ல மோட்டோ, நல்லா இல்ல. விட்டுறாதீங்க, நல்லா பிடிச்சி இல்லைங்க. அதை விட்டுறக்கூடாது நாம. யாருக்கிட்ட வந்து மறுபடியுமா? என்னால முடியல. யாராவது என்ன காப்பாத்துங்க. நான் என்ன ஆக போறேனோ? ஐயோ. நம்ம அவங்கள பின்தொடர்ற விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் உங்க தலையெழுத்து மாதிரியே நடந்துட்டு இருக்கு. எல்லாம் இல்லங்கப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இந்த பக்கம் பெரிய பள்ளம் இருக்குதப்பா, எல்லாரும் பார்த்து நடங்க. எல்லாரும் அந்த குழிக்குள்ள குதிச்சிடுங்க.
அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, என்கிட்ட வேகமா ஓடுறதுக்கான மருந்து ஏதாவது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேப்பா. அட என்னப்பா இது, யாரோ என் பின்னாடி ராக்கெட் விட்டுட்டு இருக்காங்களே. இப்ப நான் ஓட வேண்டிய அவசியமே இருக்காது போல இருக்கு. இந்த பாரு நம்மள விடுற மாதிரி இல்லையாப்பா. சீக்கிரம் ஓடி வாங்கோ. திரும்பி எல்லாம் பார்க்காதீங்க யாரும், அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. சீக்கிரமா வந்துருங்க, சீக்கிரமா எல்லாரும் அந்த பாறாங்கல் செவுத்து மேல ஏறுங்க. ஜென்டில்மேன், யாரும் முயற்சி பண்ணாதீங்க, அவங்க கிட்ட எடுத்துருவீங்க. பக்கத்துல கொஞ்சம் அங்க பாரு, சிட்டி ஆஃப் கோல்ட். எல்லாம் தங்கத்தால ஜொலி ஜொலிக்குது பாத்தியாடா. மோட்டோ, இப்ப உடனே நினைச்சபடி நம்ம அங்க போக முடியாது. அப்படி போனோம்னா 1000 மீட்டர் நம்ம கீழே போய் ஆகணும். நாம பிழைக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லைன்னு நினைக்கிறேன். அட என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, பயப்படாதீங்கப்பா. நான் என் கார் ரிமோட்டை யூஸ் பண்ணி இங்க வர வச்சிடுறேன்ப்பா. ஐயோமா, கார் தான் ரிப்பேர் ஆகி போச்சு. அட இங்க பாருங்கப்பா, அதுல ஹெலிகாப்டர் மோடு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அதனால அது அப்படியே பறந்து வந்துரும்ப்பா. ஏயா கார்ல இப்படி ஒரு மோடு இருக்கும் போது ஏயா எங்களை தொங்க விட்டு சாகடிக்கிறதுக்கு பிளான் பண்ண? என்னப்பா இது, தங்கமோ தங்கம்? ஐயோமா, இந்த நகரம் பூரா தங்கத்துல செய்யப்பட்டிருக்கு. ஒருவேளை ஜான் இந்த இடத்தை பார்த்தாண்டா அவன் சந்தோஷத்துல பைத்தியமே ஆயிடுவா. கஞ்சா கஞ்சா, என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லும் இவ்வளவு பெரிய தங்கத்தை நான் பார்த்ததே இல்லையாப்பா. என்னங்கடா அது ஊருக்குள்ள தங்கமா? அந்த புல்ஃப்ரே நகரத்துக்கு நான் திரும்பி போகவே மாட்டேன். மாமியாரே. ஹலோ மிஸ்டர் ஜெசிடேராம், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க. இங்க எந்த பொருளையுமே நீங்க தொட்டுறாதீங்க. ஏன்னா இங்க என்னென்ன ஆபத்து இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நில்லுங்களா. இவங்க உண்மையிலேயே மனுஷங்களா இல்ல வெறும் சிற்பங்களான்னு ஒண்ணும் தெரியல. இவரை சும்மா டச் பண்ணா போதும் உடனே உயிர் வந்துரு போல இருக்கு. ஹலோ ஜென்டில்மேன், ஜெய் ஹோ. கிடைச்சிருச்சு. கிரீடம் வாழ அங்க இருக்கு. திலாவர் கான் கிட்ட கிரீடத்தையும் வாழையும் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நாம நிம்மதியா நம்ம ஊருக்கு திரும்பி போலாம். ஐடியா. இப்ப அவங்க எல்லாரும் அம்பு விடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதனால நாம எல்லாரும் ஆளுக்கு ஒரு கேடயத்தை எடுத்துக்கிட்டு நடுவுல வந்து நின்னுடலாம். இது டைமிங். யார் இந்த காவல்காரங்களை செக்யூரிட்டியா நிக்க வச்சாங்களோ அவங்க நல்ல பிளான் பண்ணி தான் இவங்களை இங்க நிக்க வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கிரீடத்தையும் வாளையும் இங்க எடுத்துட்டு வர்றதுதான் நமக்கு சேஃப்டின்னு தோணுது மாட்டோ. யாருப்பா இவரு? பாதி மனுஷன் பாதி குதிரை. ரொம்ப கோபத்துல இருக்கிற மாதிரி தெரியுறாரு. எப்பா இது ஒரிஜினல் கிடையாதுப்பா. கீழே இருக்கிற குதிரையோட உடம்பு மெக்கானிக்கல் உடம்பு. பல ரோபாடு பண்ற உங்களுக்கு இத பத்தி தெரியாதா என்ன? இப்பவே ப்ரூவ் பண்ணி காட்டுற பாருங்க.
ஹலோ மை டியர் அண்ணாச்சி. மை நேம் இஸ் மோட்டு ஃப்ரம் புர்புரி நகர். உங்களோட இந்த உடம்பு ரோபோட் தானே? இல்ல, என் பேரு யக்கூபா, மகாராஜா சலீம் கானுடைய தளபதி. அதுக்கப்புறம் இந்த கிரீடத்தோட காவலன். இது வரைக்கும் யார் இதை எடுத்துட்டு போக வந்தாலும் அவங்க உயிரோட திரும்பி போனது. அட, இந்த விக்ரமாதித்யன் கதைகளை நான் அப்புறமா கேட்டுக்கிற தலைவரே, அதெல்லாம் விடுங்க. இந்த உடம்பு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, எப்படி நடக்கிறீங்க, உள்ள கசகசன்னு இருக்கா சொல்லுங்க. நீங்க ஏதாவது கனவு இருக்குமோ? பத்துலு இது ஒரிஜினல் தாண்டா, டூப்ளிகேட் இல்லடா. தொடர்ந்து கேளு, ஓடு. முக்கியமான மேட்ரு ஓடிக்கிட்டே இரு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.